தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்க எல்லாருக்குமே சிலருக்கு தெரிஞ்ச வசனங்கள். சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டி கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் முது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் முது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அப்படின்னு இத தாவீது ராஜா சொல்ற விண்ணப்பம். இன்னைக்கு இந்த விண்ணப்பத்தை நம்ம என்ன செய்யணும், நம்மளும் ஒவ்வொரு நாளும் இந்த விண்ணப்பத்தை அந்த ஜபத்தை பண்ணோம்னு சொன்னாக்க நமக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். விக்கினங்கன்னு சொன்னாக்க இந்த உலகத்துல நம்ம நினையாத நேரங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆபத்துகள் நேரிடுது. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நல்லாதான் இருந்திருப்போம், நல்லாதான் நடந்து போயிருப்போம், நல்லாதான் வீட்டுல இருந்திருக்கிறோம். வீட்டுல இருந்துகிட்டே சில வேலையில நம்மள அறியாதபடி, நம்ம எதிர்பார்க்காதபடி, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதபடி சில ஆபத்துகள் நடக்குது. சில இடங்களை நம்ம கேள்விப்படுறோம், வீடே இடிஞ்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. நல்லா படுத்திருக்கிறாங்க, வீடு இடிஞ்சு விழுந்துருது, பிள்ளைகள் மேல விழுந்துருது, சில ஆபத்துகள் நடக்குது, இக்கட்டான நிலைகள். அப்போ இந்த ஜபமானது நமக்கு உதவியாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செய்தோம் சொன்னாக்கா ஆண்டவர் நம்மள அந்த ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாப்பாரு. இந்த ஜபம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஜபமானது விக்கினங்க கடந்து போக மட்டும் சட்டைகள்ல ஆண்டோட பாதத்துல ஆண்டவர்களை நம்ம மறைந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர்கிட்ட மறைந்து, ஆண்டவரே நம்ம உம்முடைய மறைவுல இருக்கிறேன், உம்முடைய சட்டைகளுக்குள்ள இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரு. அந்த ஆபத்துகள் நமக்கு வராதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாரு. இந்த ஜபம் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களோட குடும்பத்தினர்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுக்கு இந்த ஜபமானது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும், ஆண்டோட மறைவில நம்ம இருக்க வேண்டும். இருந்து நம்ம இந்த ஜபத்தை நம்ம செய்தாக ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆபத்துகளுக்கு உங்களை விலக்கி ஆண்டவர் பாதுகாப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் நீர் அதிகமாக ஆசீர்வதிங்கப்பா. ஏசாப்பா, விக்கினங்க கடந்து போக மட்டும் ஆண்டவரே உடைய சட்டைகளை அடைவேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா வசனம் சொல்லுது. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், நாங்கள் கூட கத்தாவே ஸ்தோத்திரம், உங்களுடைய சட்டைகளுக்குள்ள ஆண்டவரே அப்பா நாங்க அடைக்கலம் போறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆபத்துகள் இக்கட்டுகளுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஆபத்துகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இந்த நாள் கூட கத்தாவே ஸ்தோத்திரம், பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா ஆண்டவரே பெரியவர்களுக்கா ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர குடும்ப ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. தகப்பனே ஸ்தோத்திரையா ஏசாப்பா, இத்தனை பேர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆபத்துகளை இக்கட்டுகள்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விபத்துகள்ல ஆண்டவரை சிக்கப்பட்டவர்களா கண்ணீரோட கவலையோட ஆண்டவரே அப்பா மருத்துவமனையில இருக்கிறார்களோ தெய்வமே அவர்களுக்கெல்லாம் நீர் இறங்கும் அப்பா. அவர்களுக்கும் உதவி செய்யுங்க, அவர்களையும் விடுதலாக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவர்களே நீர் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், வியாதினால பாதிக்கப்பட்டவர்களாக மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கா செபிக்கிறையா. மருத்துவர்களால ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களாக நீ எங்களால ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை வீடுகளுக்கு அனுப்பி விடுறார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்கள் கூட என் தேவாதி தேவன் நீங்க சந்திங்கப்பா. சந்திச்சு அவர்களே ரசிங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுங்க. தகப்பனே ஸ்தோத்திரையா, நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும், சமாதானமா இருக்க உதவி செய்யும். இக்கட்டுகள் கண்ணிகளுக்கு சோதனைகளுக்கு ஆபத்துகளுக்கு எல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.